குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். ஸோ இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. Q அப்படிங்கிறது ஒரு சார்ஜ். அந்த சார்ஜ்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸ் தள்ளி P அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போது இந்த Q அப்படிங்கிற சார்ஜை பொறுத்து P அப்படிங்கிற பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூவும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஸோ அதனால தான் இந்த ஃபார்முலா வந்திருக்குது. மைனஸ் சைன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறத என்ன செய்யுது, இண்டிகேட் பண்ணுது. ஸோ டிஸ்டன்ஸை பொறுத்து அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட வேல்யூ வந்து என்ன செய்யும், சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா முதல்ல தெளிவாக தெரியணும். எங்கெல்லாம் வெக்டார் நோட்டேஷன் போட்டிருக்கிறாங்களோ அங்கே கண்டிப்பாக வெக்டார் எழுதணும். லிமிட் இன்டகிரேஷனில் லிமிட் எழுதியிருக்கிறாங்க, அதெல்லாம் கரெக்டாக எழுதணும். இதில் என்ன ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணீங்க அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாமினேஷனில் மார்க் குறையும். ஸோ கவனமாக ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து செகண்ட் ஸ்டெப் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மைனஸ் சைனை வெளியில் எடுத்துருக்குறாங்க, வேறு ஒன்றுமே பண்ணல. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஈயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எவ்வளவு, ஒரு பாயிண்ட் சார்ஜை பொறுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எவ்வளவு, 1/4/ε0 Q/r² r cap. அந்த வேல்யூவை, இந்த ஈயோட வேல்யூவை எடுத்து இந்த ஈக்குவேஷனில் ஈக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ அப்படி சப்ஸ்டிடியூட் பண்ண வேல்யூ தான் ஒன் மினிட். அப்படி சப்ஸ்டிடியூட் பண்ண வேல்யூ தான் இது. ஓகே, இப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் வரும். ஸோ இந்த இ வேல்யூவில் ஈயோட வேல்யூ வந்து 1/4/ε0 Q/r² r cap அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அதில் ஒரு போர்ஷன் மட்டும் இன்டகிரேஷனுக்கு வெளியில் இருக்குது. தட் மீன்ஸ் 1/4/ε0 இன்டகிரேஷனுக்கு வெளியில் வந்துருச்சு. ஆனால் Q/r² மட்டும் உள்ளே இருக்குது. அது ஏன் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, 1/4/ε0 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ, மாறிலி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அதை இன்டகிரேஷனோ டிஃப்ரென்ஷியேஷனோ பண்ண முடியாது, அதனால் அது வெளியில் இருக்குது. மற்றதெல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ உள்ளே இருக்கிறதுக்கு பேர் வந்து வேரியபிளை மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், இன்டகிரேஷனோ டிஃப்ரென்ஷியேஷனோ பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அது என்ன அப்படின்னா dr வெக்டாருக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் அப்படின்னா dr × r cap அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்போ இங்கே எடுங்க, இந்த dr தூர தூக்குங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா dr × r cap, dr × r cap அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டாட் ப்ராடக்டில் ஆர் கேப்பையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுனா 1 கிடைக்கும். இங்கே நீங்கள் நல்லா பாருங்கள், இங்கே ஏற்கனவே ஒரு ஆர் கேப் இருக்குது. இந்த டிஆர் வெக்டாருக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னே இன்னொரு ஆர் கேப் வந்துடும். அப்போ அந்த ஆர் கேப்பும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறதுனால அந்த ரெண்டும் ரிமூவ் ஆகி அதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம் அப்படின்னா 1ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ இதை தான் அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. dr வெக்டாருக்கு பதிலாக dr × r கேப்னு சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர் கேப்பும் டாட் ப்ராடக்ட் அடித்து அது என்னவாயிருச்சு, 1 ஆயிடுச்சு. அப்போ இந்த dr மட்டும்தான் இங்கே இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டெப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் இன்டகிரேஷனே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
இந்த q அப்படிங்கிறதும் என்ன தான் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ தான், அதுவும் வெளியில் வந்துடும். அப்போ இந்த q வெளியில் வந்துருச்சுன்னா மீதி என்ன இருக்கும், இன்டகிரேஷனுக்குள்ளே என்ன இருக்கும், 1/r² இன்ட்டு dr. இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த r² மேலே வரும்போது என்னவாகும், r⁻−2 ஆயிரும். ஸோ r⁻−2 இன்டகிரேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும், r⁻−2 + 1 டிவைடட் பை -2 + 1. இதுதான் x⁻n இன்டகிரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. நீங்கள் ஃபர்ஸ்ட் மேக்ஸில் இன்டகிரேஷனில் இதுதான் பேசிக் ஃபார்முலா, ஃபார்முலாவை நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை டெலீட் பண்ணிவிட்டு தான் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ இங்கே என்ன இருக்குது, -2 + 1 இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும், r⁻−1 கிடைக்கும். கீழேயும் என்ன கிடைக்கும், -1 கிடைக்கும். ரைட். அப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண பிறகு இப்போ என்ன கிடைக்கும், மேலே r⁻−1, கீழே என்ன கிடைக்கும், -1. ரைட். இப்போ இந்த r⁻−1 கீழே வந்துச்சுன்னா என்ன நடக்கும், இப்போ இந்த மைனஸை இந்த டினாமினேட்டரில் இருக்கிற மைனஸை காமனாக வச்சுக்கிடுவோம். மேலே இருக்கிற r⁻−1 மறுபடியும் டினாமினேட்டருக்கு வந்தால் என்னாகும், r⁻+1ன்னு வந்துடும். ஸோ கீழே +1 இருக்கிறதுனால அந்த பவர் எழுதணும்னு அவசியம் இல்லை. அப்போ இது இப்போ இங்கே இருக்கிற இந்த ஸ்டெப்பை 1/r² dr இன்டகிரேட் பண்ணால் கடைசி ஸ்டெப் வேல்யூ என்ன கிடைக்கும், -1/r கிடைக்கும். ரைட், -1/r. அதுக்கப்புறம் நம்ம இதை கண்டிப்பாக நீங்கள் லிமிட்டை கண்டிப்பாக என்ன செய்யணும், எழுதணும். இப்போ இந்த மைனஸும் ஈக்குவேஷனில் முன்னாடி இருக்கிற மைனஸும் ஒன்றா சேர்ந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். லிமிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணதுக்கப்புறமும் அது 1/r தான் கிடைக்கும். ஸோ அதனால் அது சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த மைனஸும் ஒன்றா சேர்ந்து ப்ளஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இந்த க்யூவை அதுக்கப்புறம் லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கிறாங்க. லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணதுக்கப்புறமும் அதே வேல்யூ தான் கிடைக்கும். அந்த சப்ஸ்டிடியூட் பண்ணதுக்கப்புறம் இந்த க்யூவை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போது 1/4/ε0 q/r அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருச்சு, கிடச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஈக்குவேஷன் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபைனல். அப்போ இங்கே குழப்புற ஒரே ஒரு விஷயம், இங்கே நீங்கள் 2 விஷயந்தான் நோட் பண்ணணும். ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் ஈக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது என்ன வேல்யூவெல்லாம் வெளியில் எடுக்கணும். அதுக்கப்புறம் dr வெக்டாருக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணி r⁻ × r⁻ 1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஈக்குவேஷன் கொஞ்சம் சிம்பிள் ஆகும். அந்த ஸ்டெப் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் க்யூவை வெளியில் எடுத்துகிட்டு இன்டகிரேஷன் பார்ட்டுக்குள்ளே 1/r² dr இருக்கும், அதை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணி லிமிட்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணுனா 1/r கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டெப். அப்போ 1/4/ε0 q இன்ட்டு 1/r². ஸோ தேட் இஸ் அ ஃபைனல் வேல்யூ. அதை சிம்பிளிஃபை பண்ணி சேர்த்து எழுதியிருக்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவங்களோட டவுட்ஸை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.